2 மாசம் கூட அவளை மேடம் பாவாடை கட்டின சாமியார் மாதிரி ஆக்கிட்டேன். ஓப்பன் ஆச்சா பணம் உள்ள போச்சா போச்சா இல்லையா போச்சா பில்லு பில்லு மேடம் பில்லா அப்படி என்னடா பில்லு இந்த பில்லு அவளுக்கு தர்க்கம் பில்லு கொடு மேடம். என்ன மேடம் ஏமாற்றக்கூடாது. ஏண்டா டேய் பில்லுனா என்ன? பணம் பணம். ஓஹோ பணம் கொடுத்தியா? அதுவா அது நான் கொடுத்ததா? அது சரியா போச்சுடா. எதுக்குதா? இதுக்குதான். எதுக்கு என்ன பண்ண? நீ என்னடா பண்ணல? என்ன பண்ணல? என்ன பண்ணணும் சொல்லு. டேய் சொல்லு. அதெல்லாம் போகட்டும். நீ என்னமோ பண்ண. வணக்கம். கட்டான உடல் அழகி, காந்தரவ கண்ணழகி, திட்டாக பறந்து வரும் சொத்தமைக்கும் சொல்லி பார்க்கும் பார்வை பணத்தை விட்டும் பேச வார்த்தைகள் போதை உண்டாக்கி மான மானப்பாடு அப்படி இருக்கு. நான் யார்? இது எந்த இடம்? இதுதான் சத்தியவரி நாடு. இந்த சத்தியவரி நாட்டிலே மிக பெரிய தாஸ்தி குடும்பத்தில் பெண்ணாக பிறந்து கற்சிலை கற்சிலை மேற்பட்டு திரும்ப சொல்ற மாதிரி வருகிறேன். ஆனாலும் நானும் இந்த ஊருக்கு என் பொண்ணால காலை 8 மணிக்கெல்லாம் வச்சுட்டேன். இந்த ஆம்பளைங்களா எங்கதான் போனாங்க? ஒண்ணுமே தெரியல. ஒரு வாரம் சாப்பிடாம போல இருந்துருவேன். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு ஆம்பளைய பார்க்க உயிர் வாழவே முடியாது. இந்த ஊர்ல யாராச்சும் ஆம்பளை இருந்தா வரீங்களா? தப்பா கேட்கல. சரி சரி. ஆனாலும் இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் நேரம் போது தெரியாது. ஆனாலும் இந்த ஊர்ல ஏதாச்சும் ஒரு ஆம்பளை இன்னைக்கு அட்டன் பண்ணி ஆகணும். யாராச்சும் வராம இப்பயே பார்த்து Ladies and gentlemen, 1050 ரூபாய் எடுத்தாங்க. கரண்ட் பில்லு கட்டோம். கரண்ட் ஆகுது தெரியல. யாரோ ஒரு பாப்பா மேல போராளி 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 ஹலோ மேடம், பாட்டி சுமர்ங்க. எத்தனை வாட்டி வரும்? 3 வாட்டி வரும். உடம்பு பெற்றோரா போயிடும். என்னுடைய பெயர் தான் கற்சிலை. நான் கற்சிலைங்க.
கட்சிதை. ஆமா அப்படியா சரி என்னுடைய பெயர் கேட்டீங்க My name is ஒசாமா பிள்ளைட. அடுத்த மாசம் ஒசாமா பிள்ளைட வருஷோட சரி சரி ஆமா யார் நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க அமெரிக்காவுல இருந்து வந்திருக்கேன். அமெரிக்காவா தோராபுரா மலை போலீஸ் தொல்லை அதிகமா இருக்கு. ஏங்க அதனால சும்மா வரல. என்ன 1050 ரூபாய் பணம் எடுத்தாங்க. என்னது 1050 1050 உனக்கு வாயே இந்த அகலங்குதுன்னா இருக்குன்னா அது எதிர்பார்க்கிற அளவு இருக்காது. வாழ போற இடம் பெரியதாக இருக்கும். கரண்ட் பில்ல கட்டலான்னு அப்படியா யார் யாரையோ கேட்ட பார்த்து கேட்டீங்க இந்த விப்பாடு கிராமத்துல எங்க இருக்குது யாருக்குமே தெரியாதுங்க உங்களுக்கு தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும் ஏன்னா நீங்க நீங்க சுத்தி கரெக்டா தான் பண்றீங்க எனக்கு ஒண்ணுமா புரியல கரெக்டா தாங்க கரண்ட் ஆபீஸே இதுதானா? இதுதாங்க நான் கரண்ட் பில் இது உள்ளதான் இருக்குதா மேடம்? கைய வச்சா கையை மாட்டிக்காதா? கவுண்ட் உள்ள மேடம் கரண்ட் ஆபீஸுக்கே வந்துக்கிறேன். ஆமா நான் போய் கை உள்ள நிக்கிறேன். வாங்க நாங்க நான் ஒண்ணும் செய்யவே இல்லை. இன்னைக்கு இந்த கரண்ட் ஆபீஸ்ல முதல் கஸ்டமரே நீங்க தாங்க. கஸ்டமர்? ஆமா கரண்ட் ஆபீஸ்ல ஏங்குறாங்க. 1050 சரிங்க. ஆமா நீங்க வெகு தவிர வந்திருக்கீங்க. அதனால பால் சாப்பிடுறீங்களா, பழம் சாப்பிடுறீங்களா, தேன் சாப்பிடுறீங்களா, ஆரஞ்சு சாப்பிடுறீங்களா, சாப்பிடுறீங்களா, கோழிட்டா அப்படிங்களா சாப்பிடுறீங்களா? ஐயோ வராண்டாவா எந்த ஆபீஸ்ல இந்த மாதிரி கேக்குறாங்க? டெக்னாலஜி மாறிடுச்சு. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? கரண்ட் ஆபீஸ்ல ஹெல்ப்பருங்க ஆம்பளைங்களா இருப்பாங்க. மட மட மடன்னு கம்ப ஏறுவாங்க. பொம்பளை நீங்க எப்படிங்க ஏறுவீங்க? உங்களுக்கு பாவாடை சிக்காதா? இந்த கரண்ட் ஆபீஸ்ல வரக்கூடிய ஆம்பளைங்க அப்படி ஏன் மேல ஏறுவாங்க? உன் மேல ஏறுவாங்க. அவ்வளோ பேர் ஏற்றி அப்படியே நான் கம்பௌண்ட் ஏறும் நான் கூட பாருங்க. இது என்ன தெரியுதா? அத போட்டுக்கிட்டு நான் மட 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 ஏறுவேன். ஏங்க இது இவ்வளவு டைட்டா இருக்குது. இத போட்டுக்கிற கம்ப ஏறுறீங்களே, இவ்வளவு டைட்டானதை போட்டு கம்ப ஏறினா மேல போய் மடாலும் கிழிஞ்சு போச்சு. சாக்கு ஒண்ணு கிடைக்காது. நாங்க மேல பாக்குறப்ப
இல்ல போட விட்டீங்கன்னா போட்டுதான் இருப்பேன். ஓட்டா சாப்பிட்டாங்க. அப்படியா? சரிங்க. என்ன சாப்பிடுறீங்க? என்ன சாப்பிடுறீங்க? எந்த ஆபீஸ்ல இது மாதிரி டெக்னாலஜி மாறிடுச்சு. கம்ப்யூட்டர் காலம். ஓ இது கலியுகம். ஆமா. என்ன சாப்பிடுறீங்க? சில்லுனா கூட வேணாவா? அப்படியே ஆகுது. எனக்கு பெருசாதான் பிடிக்கும். இந்த ரெண்டுத்துல உங்களுக்கு எது பிடிக்கும்? பெருசா இருக்கேதாங்க பிடிக்கும். சின்னது பிடிக்கவே பிடிக்காது. சின்னதுல எனக்கு பிடிக்காது. பெருசால எங்க நான் பெருசுதானங்க சொன்னேன். இந்தாங்க. மோருங்க. பாத்துங்க போவாது. அண்ணா மோர் சாப்பிட்ட உடனே மூடு ஆகுது. நரம்புல கொஞ்சம் போக்குது. கவுண்டர் ஓபன் ஆயிடுச்சுங்களா? ஓபன் பண்ணுங்க. ஆமா, இந்த கண்ணாடி போட்டிருக்கீங்கல்ல, உண்மை எனக்கு சின்னதா ஒரு ஞாபகம் வருதுங்க. என்ன தெரியுமா, தசாவதார படம் இருக்கு, பார்த்திருங்களா? அதுல வர கமலஹாசன் மாதிரியே இருக்கீங்க நீங்க. கமலஹாசன். ஆமா, உண்மைதாங்க. கமலஹாசன் இந்த கண்ணாடியை என்கிட்ட கடவாடி போனா கவுண்டர் ஓபன் ஆகி இன்னும் 5 நிமிஷம் இருக்கு. பாட்டு ஒண்ணு பாடட்டுமா? கரண்ட் ஆபீஸ்ல பாட்டெல்லாம் பாடி பாடி மகனே மகனே கருகுடி மகனே கொஞ்சம் கொடி கட்டுமா, அதை உனக்கு கொடுத்து எது கட்டுமா, கொஞ்சம் எனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா, கொஞ்சம் எனக்கு
கொஞ்சம் கொடி கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு மகானே குடி மகானே கொஞ்சம் கொடி கட்டுமா அதை உனக்கு கொடுத்து எடுக்கட்டுமா கொஞ்சம் எனக்கு வாங்கணும். ஐயோ என் பேண்ட் ஏதா என் சொக்கா 1050 ரூபாய் பணம் கோயிந்தா கோயிந்தா மேடம் உன் பணம் பணம் யா பணம் பணம் யா பணம் என்ன அப்படி பேசுறீங்க உன் பணம் உன் பணம் உன் பணம் பணம் என் பணம் பணம் என் பணம் உன் பணம் பணம் இருந்தால் குணம் வாவாட கட்டின சாமியார் மாதிரி ஆக்கிட்டேன். ஓப்பன் ஆச்சா பணம் உள்ள போச்சா போச்சா இல்லையா போச்சா பில்லு பில்லு மேடம் இல்ல அப்படி என்னடா பில்லு இந்த பில்லு ரிசீட்டு அவளுக்கு தர்க்கம் பில்லு கொடு மேடம். என்ன மேடம் ஏமாற்றக்கூடாது. ஏண்டா டேய் பில்லுனா என்ன பணம் பணம் ஓஹோ பணம் கொடுத்தியாதுவா அது நான் கொடுத்ததா அது சரியா போட்டுக்கிறா எதுக்குதா இதுக்குதான் எதுக்கு என்ன பண்ண நீ என்னடா பண்ணல என்ன பண்ணல என்ன பண்ணணும் சொல்லு டேய் சொல்லு அதெல்லாம் போகட்டும் நீ என்னமோ பண்ண நான் யாரு என்னன்னு தெரியாமலே என்னிடத்தில் வந்து 1050 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏமாந்தது நீ ஆமாண்டா நான் யார் தெரியுமா பஞ்சவாசி ஸ்ரீ கலைதேவி நாடக மன்றம் அலையாத எல்லாத்தையும் குடிக்காங்கடா. நான் யார் தெரியுமா காசு இருந்தால் தான் இல்லை என்றால் தாசியா? ஆமாண்டா தாசினா தேவடியா தானே? தேவடியா 1050 ரூபாய் காசு பிள்ளை கட்டிட்டா. ஆமாண்டா
அப்புறம் பணம் போய்தாவா கோயில்தா வராது. மேடம் எப்படியா மேடம் எப்படியா மேடம் எப்படியா மேடம் ரெண்டு போடும் வெளியே எல்லாரும் போனா ஹெல்ப் முன்னாடி பார்க்க மறுபடியும் போடா. எப்படியா மேடம் பின்னு வேணும். தர முடியாது போற மாதிரி இல்லை என்னடா எப்படியா நீ பில்லு கொடுத்தாதான் கண்ணு